வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகல அதிருப்தியில இருக்கிறதா பல்வேறு ஊடகங்கள்ல செய்தி வருது. அத நான் இப்ப சிவி சண்முகம் அவர்களும், எடப்பாடி பழனிசாமி கூட கிட்டத்தட்ட 1 மாதமா பேசுறது கிடையாது. அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பனிப்போர் நிலவுது அப்படின்னு புதிய தகவல் கிடைத்திருக்குது. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக மீண்டும் எப்படியாவது ஒருங்கிணைக்க வேண்டும். கட்சி அங்கங்க உடைஞ்சு கிடஞ்சு இருக்கிறதுனால கட்சி நிர்வாகிகள் மத்தியில தேர்தல்ல போட்டியிடுறதுக்கே ஒரு தயக்கம் ஏற்படுது. முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கூட எம்பி எலெக்ஷன்ல போட்டியிட தயங்கி நின்னுட்டாங்க. இது நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. திமுக மீண்டும் மீண்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது. 2வது முறையா அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே நம்ம பழைய விஷயங்கள்லாம் மறந்துட்டு ஒருங்கிணைந்து செயல்படுறது நல்லது என செங்கோட்டையன் வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டாரு. இதுக்கு தங்கமணி, வேலுமணி போன்ற 2ஆம் கட்ட தலைவர்களும் சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க. தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களும் பலர் அங்கே ஓபிஎஸ் டிடிவிக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. எனவே அவங்களை இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிற போதில் கொங்கு மண்டலத்திலையும் இந்த கருத்தெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. குறிப்பாக வட மாவட்டங்களில் முக்கிய தலைவர்களாக பார்க்கக்கூடிய சிவி சண்முகம் உள்ளிட்டவர்கிட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூட கருத்து வேறுபாடில் இருக்கிற சிவி சண்முகம் அவர்கள் கட்சி மீண்டும் ஒருங்கிணைந்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் ஓபிஎஸ் அவர்கள் விமர்சிக்கிறதையும் நிறுத்திட்டாரு. தொடர்ந்து ஓபிஎஸ் அணியினை குறித்து பேசுவதெல்லாம் நிறுத்திட்டாரு. குறிப்பாக பாஜகவை விமர்சிக்கிறாரு. மற்றபடி திமுக விமர்சிக்கிறார். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை கடுமையாக விமர்சித்து பேசுவார். அப்போ கட்சி ஒருங்கிணைந்த இடத்துல சிவி சண்முகம் அவர்களுக்கு முழுமையான உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமியை இருக்கிற கொஞ்சம் சில பேர் தான் முட்டுக்கட்டை போடுறாங்க. குறிப்பாக இந்த ஜெயக்குமார் போன்றவர்லாம் தான் அதிமுக ஒருங்கிணைந்த தடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சு அடிப்படுது. இதில் செங்கோட்டையன் அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் கட்சி உடைஞ்சிக்கிட்டே போகுது. இது சரி கிடையாது. எனவே நீங்கள் தான் இதெல்லாம் முன்னெடுத்து செய்யணும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களுக்கு தொடர்ந்து ஃபோன் கால் போயிட்டே இருந்தது. அதன் அடிப்படையில் கட்சி ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் செங்கோட்டையன் அவர்கள் இறங்கியிருக்கிறான்னு சொல்லலாம். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.